கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவர் இன்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு கேடகமாய், நமக்கு அவரே அரணாய், அவரே என் மகிமையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமை யாரிடத்தில் வருகிறது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து வருகிறது. கனமும் மகிமையும் மனிதர்களிடத்தில் வந்தால் அது மாறி போயிடும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது எப்பொழுதும் நிலையாக இருக்கும். ஆமீன். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு இருந்து நடத்துவாராக. உங்கள் போக்கிலும் வரத்திலும் கையிட்டு எல்லா காரியத்திலும்